பூவு போறீங்கடா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரு? என்னம்மா பொறி பொறி. அரும்பெல்லாம் பொறிக்கூடாது, மொக்க மட்டும் பொறி. ம் சேர் போட்டா உட்காந்து பொறிக்கிறது. நான் பொறிச்சிருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். புதன்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு 2 இருந்தது இல்லைங்களா, செவலை மயிலை 2மே இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 2 கன்று போட்டிருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாம் விற்றாச்சு. வீடியோ வந்து போட முடியல, அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். அந்த செவலை பார்த்திங்கன்னா நான் வந்து பிடிக்க முடியாது, இடிக்கிறக்கே வரும், அதனால தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இந்த செவலையோட கன்று தான் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு, இவனையும் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. சாணி ஓடுதுடா. செவலை பாய். தொல்லையா இருந்ததா உனக்கு? பாவண்டா, நம்மளை விட்டு போகுதுடா. சரி விடு. கருப்புன்னு சிவனன் தான் பிடிச்சதா? இடிக்கிறதுனால இது உனக்கு பிடிக்கல. காலையிலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதை எண்ணி விடுறதுக்காக வந்துட்டோம். இனி வந்து வாய்க்கால் தண்ணியெல்லாம் வருங்க, அதனால் வந்து தோப்புக்குள்ளே வந்து தண்ணி விடணும். அதனால் இருக்கிற மட்டை ஓலையெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுறணும். அதேமாதிரி தேங்காயெல்லாம் இருந்ததுன்னா போட்டுட்டு அப்படின்னா மழையே பெஞ்சாலும் தண்ணியில் போகாது. இன்னும் மழை காலம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கவே இல்லை. இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த வருஷம் மழை வந்து அவ்வளோக்கா இல்லை. மழையே சுத்தமாக பெய்யல. ஒரு 2 மழை தான் பெஞ்சுது, அதோடவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி மழை பெய்யுமே என்னன்னே தெரியல. வாய்க்கால் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டேம்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சரி வர ஒரு தண்ணியாவது பாய்க்கலான்னு இருக்கிற தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். அது முதல் வேலையை பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போட்டிருந்தோம், அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் மத்தியானம் 12 மணி மாதிரியே வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும், எல்லா காடு பாஞ்சு முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எடுத்து விட்டேன். மல்லிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் மிளகாயும் போட்டிருக்குறோம். இது மல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் பிடுங்கிடலாம், அறுவடைக்கு வந்து தயாராகிருச்சு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு தண்ணியும் பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து சொட்டு நீருங்கிறதுனால வாங்கிட்டு போட்டு போய் தண்ணி வந்து அது பக்கத்தில் பாஞ்சிட்ருக்கோம். அடிக்கடி வந்து எல்லா போயிருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும், மற்ற வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி கட்டிட்டு எல்லாம் வெளியே வந்து சாலைக்குள்ளே பிடிச்சி கட்டியிருந்தேன். வெயில் வந்து குறைஞ்சங்காட்டி எல்லாம் வெளியே பிடிச்சி தண்ணி கட்டிட்டு மேவெல்லாம் வச்சாச்சுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு வழியே தண்ணியும் பாய்ச்சி முடிச்சிச்சுங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 சிந்து மாட்டு கன்றுக்குட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மயிலையும் அதோட கன்றுக்குட்டியும் இருக்குது. இப்போதைக்கு 4 உருப்படி நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஒரு 5 மணி 5:30 மாட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சிருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேவு போடுவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நைட்டெல்லாம் வந்து போடுறதில்ல. அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் பார்த்திங்கன்னா மேவு வைக்கிறது, தண்ணி கட்டுறது, அது எப்பவும் போல் மறுபடியும் அதே மாதிரி ரொட்டீனாக நடக்குங்க. நேற்றுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நேற்றுக்கு இவ்வளோ வேலை தான் செஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.